புத்திசாலி மாடுகள் ஏமாந்த புலி. ஒரு குட்டி கதை. ஒரு காட்டில் 3 மாடுங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுங்களாம். 3மே ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாம சத்தான உணவுகளை சாப்பிட்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்களாம். இந்த மாடுகளை எப்படியாவது சாப்பிடணுன்னு புலி ஒன்று ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 3 மாடுகளும் எப்பவும் ஒன்றா இருந்ததுனாலையும் 3ம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனாலையும் அவங்கள வேட்டையாடுறதுக்கு புலிக்கு பயமாக இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. மாடுகளை வேடிக்கை பார்க்குறது திரும்பி போகிறதுன்னு இருந்த புலி மாடுகளை சாப்பிட வேறு ஏதாவது பிளான் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. ஒரு நாள் 3 மாடுகளும் புல் இலை தலைன்னு ருசி ருசியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. உடனே 3 மாடுகளும் மழையில் நனையாமல் இருக்க ஆளுக்கு ஒரு மரத்தடிக்கு ஓடி போய் நின்றுக்குச்சுங்க. மாடுகளை வழக்கம் போல் நாட்டம் பார்த்துக்கிட்டு இருந்த புலிக்கு இதுதான் சரியான நேரம்னு மனசுக்கு பட்டுச்சு. உடனே நைஸாக ஒரு மாட்டுக்கிட்ட பதுங்கி போச்சு புலி. ஆனால் புலியோட வாசனையை கண்டுபிடிச்சிக்கிட்டு மாடு தலையை வேகமாக ஆட்டிக்கிட்டு அதோட கொம்பால் முட்டை வந்துச்சு. மாட்டோட சார்பான கொம்பை பார்த்து பயந்து போன புலி உடனே ஒரு தந்திரம் பண்ணுச்சு. உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணுன்னு ஆசை. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை விட நீ தான் ரொம்ப அழகாக இருக்க. இதை சொல்லி உன்னை பாராட்டுறதுக்கு தான் வந்தேன். இது தெரியாமல் என்ன முட்டை வரியேன்னு அப்பாவி மாதிரி பேசிச்சு புலி. இதை கேட்ட மாடு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே புலி உன்னோட அழகுக்கு அழகு சேர்க்க நான் ஒரு க்ரீம் வச்சுருக்கேன், அதை வாங்கிக்கிறியான்னு கேட்டுச்சு. மாடும் சரி கொடுன்னு சொன்னிச்சு. அதுக்கு புலி அந்த க்ரீம் என் குகையில் இருக்குது, நீ அங்கே வந்தால் தரேன்னு சொன்னிச்சு. மாடு அதற்கு நாளைக்கு வரேன்னு சொன்னிச்சு. உடனே புலி 2வது மாடுக்கிட்ட போச்சு. அந்த மாடும் முட்டை வர ஐயோ உன்னை பாராட்ட வந்திருக்கேன், நீ என்னடானா என்ன முட்டை வரியேன்னு சொல்லிச்சு. கூடவே கண்ணீர் வராத கண்ணை துடைச்சிக்கிட்டு அலற மாதிரி அப்பாவி வேஷம் போட்டுச்சு புலி. அதுக்கு மாடு சரி என்ன பாராட்டணும்னு வந்தியே, அதை சொல்லிவிட்டு உடனே இடத்த காலி பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிச்சு. அதுக்கு புலி உன் நண்பர்களை விட நீ தான் ஸ்லிம்மாக இருக்க, நீ இன்னும் ஸ்லிம்மாக அழகாக இருக்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை சொல்ல தான் வந்தேன்னு சொன்னிச்சு. மாடும் சரி சொல்லுன்னு சொன்னிச்சு. ஆனால் அந்த மோசமான புலி நீ என் குகைக்கு ஒரு நாள் கெஸ்ட்டாக வந்தால் தான் அந்த ஐடியாவை சொல்லுவேன்னு சொன்னிச்சு. மாடும் அதுக்கு சம்மதம் சொல்லி சரி நாளை மறுநாள் குகைக்கு வரேன் அப்படின்னு சொன்னிச்சு. மாடும் சொன்னதை கேட்டு புலி ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த மாட்டுக்கிட்ட போணுச்சு. அடுத்து 3வது மாட்டுக்கிட்ட போனப்போ அதுவும் முட்டை வர அது உன்னோட கொம்பு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல வந்தேன்பா, இது தெரியாமல் என்ன முட்டை வரியேன்னு பயந்த மாதிரி நடிச்சுது. அதுக்கு மாடு அப்படியா, ரொம்ப நன்றி புலியாரே அப்படின்னு சொல்லிச்சு. உடனே புலி உன்னோட கொம்பை இன்னும் அழகாக்க என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, அதை என் குகையில் வச்சுருக்கேன், வேணுமான்னு கேட்டுச்சு. மாடும் உடனே கொடுன்னு சொன்னிச்சு. இப்போ என்கிட்ட இல்லை, என் குகைக்கு 2 நாள் கழிச்சு வா தரேன்னு சொன்னிச்சு. சரி வரேன் அப்படின்னு சொல்லி மாடு சொன்னுது. உடனே புலிக்கு ஒரே சந்தோஷம். திரும்ப குகைக்கு போனது. 3 மாடுகளையும் ஏமாற்றிட்டோம். தனித்தனியாக வர மாடுகளை தினமுன்னா அடித்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னோட குகைக்கு போன புலி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் 3 மாடுகளும் தங்களோட இருப்பிடத்துக்கு போன உடனே புலி வந்து பேசுனதை ஒன்றுக்கொன்று சொல்லிக்கிடுச்சிங்க. அதனால் மாடுகளுக்கு புலியோட பிளான் புரிஞ்சு போச்சு. நம்ம யாரும் புலியோட குகைக்கு போகக்கூடாதுன்னு 3 முடிவு பண்ணாங்க. இதெல்லாம் தெரியாத புலி மாடுங்க வரும் சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு இருந்து ஏமாந்து போச்சான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை நல்லா இருக்குங்களா? நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்.